பொறுப்பு டிஜிபி நியமனம் சட்டவிரோதம், அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு 6 மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம 6 சீனியர் பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? இதனால 6 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது. குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள், சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், அபய்குமார் சிங் அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், ராஜீவ்குமார் அவர்கள், பிரமோத் குமார் அவர்கள், இவங்க எல்லாமே 6 பேர் இதுக்கு மேல இருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் 8 டிஜிபி பங்கேற்கணும். 8 டிஜிபி பங்கேற்கணும். அவருக்கு மேல சீனியாரிட்டியில் இருக்கிற 6 பேரும், அவருக்கு கீழே இருக்கிற 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும்? காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறாங்க. சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் 31 மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு. அதுல சென்னை 21வது நகரமாக இருந்திருக்கிறது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக NARI 2025 அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் 31 நகரத்தில் 21வது நகரம் தான் பாதுகாப்பு. 6 பெண்கள் 6% 100க்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம். 46 பேர் பாதுகாப்பா இருக்கிறோம். 48% பெண்கள் நாங்க பாதுகாப்பாவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலைகுனியணும். இந்த லட்சணத்துல காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள். எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல். பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை. சட்டத்தில் இதுக்கு இடம் கிடையாது. அதனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு 5 பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற 3 பேர்த்துல ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும். இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லயும் அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். நான் தொடர்ந்து